ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என் பையனுக்கு காரக்குழம்பே பிடிக்காது. இன்றைக்கி என்னமோ ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லிட்டா, அதுக்காகவே நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஆயில் நல்லாவே ஊற்றலாம். சில பேர் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு போடுவாங்க. நான் பொரிக்கலாம் மாட்டேன். நான் அதுலேயே வதக்கிடுவேன். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 6 மிளகு அதையும் போட்டு வைக்கிடலாம். பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டது, ஒரு கொத்து கருவேப்பிலை, முழு பூண்டு உரித்து வச்ச முழு பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ஃப்ரை வர வரையும் வதக்கிடலாம். பூண்டு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணல. சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் தக்காளியை தனியாக எடுத்து போடுவான். அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வதக்கிறது. உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முழுசாக கீரல் போட்ட கத்திரிக்காய் இந்த மாதிரி பாருங்கள். கீரல் போட்ட கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் நல்லா சாப்பிடுவேன். அதுக்காக ஒரு 6 கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஒன்று தான் இருந்தது. சரி, வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு அதையும் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்கள். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அது இன்னும் நிறைய டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் நமக்கு எண்ணெய் ஒத்துக்காது. அதனால் இப்படியே ஃப்ரை பண்ணாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயெலாம் வெந்த பிறகு நம்ம புளிக்கு தண்ணியை கரைச்சி ஊற்றலாம். ஏன்னா புளிக்கண்ணி முன்னாடியே போட்டோம்னா கத்திரிக்காய் வேகாது, நெத்துக்காக நிற்கும். அதனால் முதல்ல தண்ணியை ஊற்றி மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி இல்லை நம்ம புளி கரைசலில் போட்டு இன்னும் கொதிக்க விட்டு எடுக்கலாம். அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு கிளறிக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா மிளகாத்தூள் தான் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் என் காரத்துக்கு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு கிளறி விடுங்க. நல்லா கொதி வந்திருக்கு. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போறட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். பாதி அளவுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சலை ஊற்றிடலாம். ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சலை ஊற்றியாச்சு. ஒரு நல்ல கிளறி அது கொதிக்கும் போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அந்த புளி ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பர் ஸ்மெல் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டோம், கொத்தமல்லி தூளும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தேங்காய் பத்தை நைஸாக அரைச்சி போட்டிருக்கேன். அது இன்னும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு இல்லைன்னா காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.